ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எட்டர்னல் லவ் ஆஃப் ஃபாக்ஸ் வெப் சீரிஸோட எபிசோட் 11th ஸ்டோரி பார்ப்போம். சேனலை யார் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வளர்ப்பு தாய் வேகமா ஓடி வராங்க. ஓடி வந்து அவங்க வளர்த்த பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அப்படி பார்த்தோன்னே இது மாதிரி எல்லாம் சொல்றாங்க, குயினை பார்க்க போய் தான் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவங்க அதை நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இவங்க வருத்தப்பட்டு இருக்கல, ஜுனார் இருக்காங்களா நம்ம ஹீரோயின், இவங்க வந்து யோசிக்கிறாங்க என்னவா இருக்கும், இது பேய் மாதிரி எனக்கு தோணலையே, இதுல ஏதோ சம்திங் ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து பயோ, அப்புறம் ஜுனார், ஃபெங்மோச்சன் இவங்க 3 பேரும் அங்க ஏதாச்சும் பேய் இல்ல ஈவில் ஸ்பிரிட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இவங்க செக் பண்ற அளவுக்கு அங்க எதுவுமே இல்ல. அவ்வளவு நேரம் செக் பண்ணிட்டாங்க, அவங்க செக் பண்ணது எல்லாமே வேஸ்ட் தான். அது மாதிரி அங்க எதுவுமே நடக்கல, எதுவுமே இல்ல. உடனே ஹீரோனுக்கு ஒரே யோசனை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அந்த குயினை காட்டுறாங்க. குயின் வந்து ஜுனார்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு இது முன்னாடியே தெரியும், இதுதான் விதி, கடவுள் இதான் நினைச்சிருக்காரு, அதனால கண்டிப்பா வந்து நாங்க 2 பேர் பாத்துக்க முடியாது, அவ எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கட்டும், அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்றாங்க. அதை என்ன பண்றாங்கன்னா ஒரு அரசாணையா எழுதி கொண்டு வந்து அங்க படிச்சு காட்டி இது மாதிரி பிரின்சஸ் கிட்ட சொல்லிடுறாங்க. பிரின்சஸ்க்கு ரொம்ப ஒரே மனசு உடைஞ்சு போயிடுது. ஏன்னா அவங்க பார்த்து 20 வருஷம் ஆச்சு, அவங்க அம்மா பிறந்ததுல இருந்து பாக்கல, இப்பயும் பாக்கல அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. உடனே அவங்க என்ன பண்றாங்க, ஜுனார் இருக்காங்கல்ல, இவங்களை வந்து வெளியில அனுப்ப சொல்லிடுறாங்க. அதனால அவங்களே வெளியில வந்து அனுப்பி விட்டுறாங்க. இவங்க அதை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க பார்த்தோம்னா இவங்க 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இது மாதிரி ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்ப பையன் சொல்றாரு, எதுக்கும் உனக்கு தேவையில்லாத வேலை விட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி விதியெல்லாம் மாத்த முடியாது அப்படின்னு சொன்னால, அதெல்லாம் முடியாது, நான் விதியை மாத்தி காட்டுவேன் அப்படின்றாங்க. அப்ப மாத்தி மாத்தி இங்க சண்டை போட்டு, சரி வாங்க விடுங்க நம்ம வேலையை பார்ப்போம்ட்டு அந்த நிறைய புக்ஸ் இருக்கு. அதுல பார்த்தோம்னா நம்ம இது பிரின்சஸ் பிறந்திருப்பாங்கல்ல, அது பிறந்ததுக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு வித்தியாசமா ஏதாச்சும் நடந்திருக்கா அப்படின்றத பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க பாத்துக்கிட்டு இருக்கேன்னா மோஜினா அவங்க லவரும் சாப்பாடு எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தோம்னா சாப்பிட்டுக்கிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லல, யாருமே இங்க சாப்பிட மாட்டாங்க. நம்ம பயு மட்டும் அப்படியே அவங்ககிட்ட இருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. சாப்பிட்டுட்டே எல்லாம் தேடிட்டு இருக்கல, உங்களுக்கு திடீர்னு ஏதோ ஒரு விஷயம் கிடைக்குது. அப்ப கிடைக்கையில பார்த்தோம்னா அது என்னன்னா, பிரின்சஸ் இருக்காங்களா, அப்ப அவங்க பிறந்த உடனே ஒருத்தவர் பேர் இருக்கு. அவர் தான் வந்து இது மாதிரி ஒரு ஜோசியர் மாதிரி ஏதோ சொல்லியிருக்காரு. சொல்லி கொஞ்ச நாள்லயே பார்த்தோம்னா அவர் அங்க இருந்து காணா போயிட்டாரு. அவரை பத்தி எதுலயுமே ரெக்கார்ட்ஸ் இல்ல, ஒருத்தவருக்கு மட்டும்தான் தெரியும். உடனே வந்து ஃபெங்மோஷன் மோஜின்ட்டு அந்த வேலையை கொடுக்குறாங்க. மோஜினையும் பையுவையும் வந்து போய் பாத்துட்டு சொல்றாங்க. சரின்னு மோஜின் வந்து நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாரு. இவர் கிளம்பினோன்னா பையு நானும் போறேன் அப்படின்னு சொல்லி போறாங்க. இவங்க 2 பேரும் போனோம்னா பின்னாடியே ஹீரோயினோட ஃப்ரெண்டு போயிட்டாங்க. எங்க பார்த்தா நம்ம ஜுனார் தூங்கிக்கிறாங்க டயர்ட்ல. தூங்கணும்னா அவர் அங்க தூக்கிட்டு போயிட்டு அவரோட பெட் இருக்கும்ல, அந்த பெட்ல வந்து அவரு அவங்கள வந்து தூங்க வச்சிருவாரு. தூங்க வச்சுட்டு அவங்களை அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு இருப்பாரு. அப்ப இவருக்கு என்னன்னா வந்து இது மாதிரி பழைய நினைவுகள்லாம் வரும். இவர் ஃபர்ஸ்ட் ஃபாக்ஸா, குட்டி ஃபாக்ஸா இருந்திருப்பாங்கல்ல, அப்ப இவங்களும் குட்டி பொண்ணா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்தது. குட்டி பொண்ணா இருந்திருப்பாங்க. இது வந்து இவருக்கு ஞாபகம் வருது. அதனால அவங்கள உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்காரு அவரும். அப்படியே வந்து 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்ப அந்த குட்டி பொண்ணு சொல்லுது, நீ இங்கே தூங்கு, இந்த பூச்செடியெல்லாம் உனக்கு தலைவாணியா வச்சுட்டு நீ இங்கே தூங்கிக்கோ அப்படின்றாங்க. இதெல்லாம் அவர் வந்து நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு, நினைச்சு பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்து பார்த்தோம்னா இங்க பயு வந்துட்டாரு. வந்துட்டு அவருக்கு அவங்க கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் மோஜின் அங்க இருந்து போயிடுறாரு. பயு வந்து அப்பா எனக்கு அப்படியே தூக்கமா வருது, நான் இங்கே தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்னோன்னே இல்ல நீ வந்து வீட்டுக்கு போ அப்படின்றாங்க. அப்ப நான் உனக்கு இவ்வளவு வந்து செஞ்சிருக்கேன்ல, எல்லாத்தையும் இது பண்ணி கொண்டு வந்திருக்கேன்ல, நீ என்ன இப்படி எல்லாம் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இது மாதிரி கொடுக்குறாங்க. அதை ஸ்மெல் பண்ணி பார்க்க சொல்றாங்க. அது ஸ்மெல் பண்ணி பார்த்தோன்னா ஸ்மெல் வருது. அதை நான் போய் கண்டுபிடிச்சிட்டு வரேன்னு மோஜின் போயிடுறாரு. ஏன்னா ஒரு டாக் தானே, அதனால அவர் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டு வரேன்ட்டு போயிடுறாரு. எங்க பார்த்தா வந்து நம்ம பயு நான் இங்கதான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. இங்க தூங்க கூடாது, வெளியில போ அப்படின்ட்டு இவரும் விரட்டி விடுறாரு. அப்ப 2 பேருக்கும் வாய் தவறாது. அப்ப என்ன பண்றாங்க, நம்ம ஃபர்ஸ்ட் மோஜின் வந்து இவரை காலை கட்டி போட்டுடுறாங்க. இவர் சும்மா இருப்பாரா, காலை கட்டி போட்டோம்னா இவரோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அவருக்கு ஒரு சவறு வந்து ஓபன் பண்ணிடுறாரு. 2 பேரும் சங்கீத ஸ்வரங்கள் மாதிரி அங்கேயே நின்றுகிட்டு இருக்காங்க. காலைல விடிய விடிய வந்து அங்கிருந்து நகரவே இல்லை. 2 பேருமே அங்க நின்றுட்டு இருக்காங்க. நீ எடுத்தாதான் நான் எடுப்பேன், நான் எடுத்தாதான் நீ எடுப்பேன் அப்படின்ட்டு மாத்தி மாத்தி வாக்குவாதம் பண்ணிட்டு. நெக்ஸ்ட் இங்க பிரின்சஸ் காட்டுறாங்க. அவங்க ரொம்ப சோகமா இருக்காங்க. அப்ப வளர்ப்பு தாய் வந்து ஏமா அப்படி இருக்க, விடு நான் தான் உனக்கு இருக்கேன்ல அப்படின்றாங்க. இல்லம்மா நான் எனக்கு ஒரு வேலை இருக்கு, அந்த வேலையை நான் முடிக்காம நான் வந்து விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க அந்த குயினை காட்டுறாங்க. இவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க, யாரோ இவங்க பின்னாடி வந்து நிக்கிறாங்க. அப்ப பேசிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. எங்க ஜுனார் வராங்க. வந்துட்டு வேகமா என்னாச்சு, நான் கேட்டது வந்து இதாயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா அதை கேட்டா நீனே ஆச்சரியப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேல்ல. குயின் வந்து இது மாதிரி பிரின்சஸ பார்க்க போயிட்டாங்களாம் அப்படின்னு சொல்றாங்க.
இவங்களும் வேகமா ஓடுறாங்க. வந்து இது மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க, எதுக்கு நீங்க என்னை இவ்வளவு நாள் பார்க்க விட மாட்டீங்க, நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்ல இல்ல, நீங்க இருக்கக்கூடாது, நீ தயவு செஞ்சு போயிடு, நீ என்னை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க அவங்க பதட்டமாகறாங்க. சொல்லுங்கம்மா, நான் அப்படி என்னதான் பண்ணேன், அப்படி இருந்தா நீங்க என்னை கொண்டிருக்கலாம்ல, நீங்க எதுக்கு என்னை உயிரோட வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கல. இல்ல இல்லம்மா, நீ போயிடுமா இங்க இருந்து ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுகுறாங்க. இவங்க வந்து எதுவுமே கேட்கல. இல்ல, நான் இன்னைக்கு ரீசன் தெரியாம நான் போகவே மாட்டேன். சரி, நீங்க ரீசன் சொல்ல மாட்டீங்களா, இந்த உயிரை நீங்க தானே கொடுத்தீங்க, இந்த உயிரை நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எப்படி உயர்த்துறாங்க. கத்தியை உயர்த்தி அவங்கள கொன்னுக்க போறாங்க. உடனே இவங்க தடுக்கிறாங்க. ரெண்டு பேருமே வந்து அந்த கத்திய வந்து இது பண்ணிட்டு இருக்கல, குயினோட நெஞ்சிலே குத்திருது அந்த தடுக்க போகிற இடையில. இப்ப எல்லாருமே அங்க வராங்க, ஜுனார், பையூ, செங்மோச்சன் எல்லாருமே வந்து பாக்கல. கரெக்டா அவங்க அந்த கத்தி வந்து இப்படி நெஞ்சில குத்திருக்காங்க. இவங்களுமே அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க அது சந்தோஷத்துல, என் மக கையில நான் சாகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து இவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. பிரின்சஸ்க்கு அங்க இருந்து போயிடுறாங்க. போய் அழுதுகிட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ணேன், நான் ஒண்ணுமே பண்ணல, நான் பிறந்ததுதான் தப்புனா அவங்க என்னை அப்பயே கொண்டிருக்கணும்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. இப்ப அந்த வளர்ப்பு தாய் சொல்றாங்க, நீ எதுக்குமே கவலைப்படாத, உனக்காண்டி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜுனார் வந்துடுறாங்க. வந்தோடனே உங்க கோவமா தயவு செஞ்சு வெளியில போ அப்படின்னு பிரின்சஸ் சொல்றாங்க. நான் கண்டிப்பா போறேன், ஆனா நான் சொல்றத ஒரு வாட்டி கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வர சொல்றாங்க. இவன் தான் அந்த டைம்ல வந்து ஜோசியரா இருந்திருப்பான். இவன் ஜோசியரா இருந்துதான் வந்து இது மாதிரி பிரின்சஸும் குயினும் ஒன்னா இருக்கக்கூடாது, இருந்தா உயிருக்கு ஆபத்து அப்படின்னு போய் சொல்லியிருக்கான். இது எல்லாத்தையுமே ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம வந்து இவன் யாருன்னா வந்து இந்த வளர்ப்பு தாய்க்கு சொந்தக்காரன். இது மாதிரி சொல்லிட்டு இருக்கேன்ல, இவங்கதான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. தேவையில்லாம என் மேல நீ பழிய போடுற அப்படின்ட்டு அவங்களும் சொல்றாங்க. ஓ நானா, அப்படியா, சரி, நிறைய விஷயம் உண்மையெல்லாம் இருக்கு, எனக்கு ஆதாரம் இருக்கு, அதெல்லாம் பாப்போமா அப்படின்றாங்க. நீ உன் வாயை மூடிட்டு தயவு செஞ்சு இங்க இருந்து வெளில போறியா, என்னையும் பிரின்சஸை பிரிக்க பாக்குறியா, இதெல்லாம் ஒரு பொய் நாடகம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கல. வெளியில ஒரு ஆதாரத்தை வந்து எடுக்கிறாரு. இந்த மாதிரி மோஜின் எடுக்கவே வந்து இவங்க அப்படியே ஷாக் ஆகுறாங்க. மாதிரி அதுக்கப்புறம் அதை கொடுக்குறாங்க. அது என்னன்னா, ஒரு வாட்டி இது மாதிரி அந்த பாத்ரூம் டப்ல வந்து பிளட் மாதிரி இருக்கும்ல, வந்திருக்கும்ல, அது இவங்கதான் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அங்க இருக்க எல்லாருமே பேய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ப வைக்கணும் அப்படின்றதுக்காண்டி இவங்கதான் வந்து அதை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல இல்ல பிரின்சஸ், இது எதையுமே நான் பண்ணல, இவங்க தேவையில்லாம என்னை ஃப்ரேம் பண்றாங்க, நீங்க இவங்கெல்லாம் நம்பாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேல, ஏய் அக்கா, அதனால நம்ம மாட்டிக்கிட்டோம்ல, ப்ளீஸ் எதையத்தையும் ஒத்துக்கோ அப்படின்றாங்க. ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இவங்க தான் அதே மாதிரி இந்த ஜோசியரையுமே சொல்ல வச்சிருக்காங்க, அது இந்த லெட்டர்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. லெட்டர்ல இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, இல்ல இல்ல, இந்த லெட்டர் எல்லாம் பொய், இவங்க எல்லாருமே பொய் சொல்றாங்க, நாடகம் ஆடுறாங்க அப்படின்ட்டு அவங்க கத்துறாங்க. கத்துனோடனே இந்த லெட்டர் எல்லாம் நீ எரிக்க சொன்னேன், ஏன் எரிக்கலன்னோட, அந்த லெட்டர் எல்லாம் எரிச்சிட்டேனே அப்படின்னு ஜோசியக்காரை சொல்றாங்க. இவங்களே இவங்க வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டாங்க. மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் கரெக்ட், இது வந்து ஒரு பொய்யான லெட்டர், இது உண்மையான லெட்டர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை வந்து காட்டுறாங்க. இவங்களுமே அந்த வளர்ப்பு தாய் தான் எல்லாத்தையுமே பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி அவங்க வந்து இந்த குழந்தைய வளர்க்கணும், அவங்க வந்து ரொம்ப வந்து இந்த மாதிரி அரண்மனையில நல்லா வாழணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக ஆனா இவங்க சொல்றாங்க, ஐயோ என்னை மன்னிச்சிருமா, நான் வந்து வேணும்னே பண்ணல, எனக்கு இவங்க எல்லாம் வந்து பொய்க்காரவங்க, எப்படியாச்சும் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து புலம்பிட்டு இருக்காங்க. புலம்பிட்டு இருக்கல, பிரின்சஸ் எதுவுமே சொல்லல. அவங்க வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஏன்னா 20 வருஷமா அவங்க அம்மா வந்து பிரிச்சு வச்சுட்டாங்கல்ல, இந்த மாதிரி எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கூட அப்படின்ட்டு அவங்க மட்டும் காலில் விழுந்து கேட்டுட்டே இருக்காங்க. இப்பதான் நினைச்சு பாக்குறாங்க, இவங்க அம்மா இருக்காங்கல்ல, இவங்க அம்மா வந்து பார்த்தோம்னா இவங்க ஒளிஞ்சிருந்து பார்ப்பாங்க. சின்ன வயசுல வளர்ந்ததுல இருந்து இப்ப வரையுமே அவங்க அம்மா பார்த்துட்டு இருப்பாங்க. அதுதான் வந்து இவங்க பேலஸ்ல வந்து பேய் இருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் இந்த மாதிரி நினைச்சுக்குவாங்க. ஏன்னா இவங்களை நிறைய பேர் நைட்டா இங்க பார்த்திருப்பாங்க. அதனால இது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து இவங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அது எல்லாமே கூட நினைச்சு பாக்குறாங்க. நினைச்சு பார்த்து இவங்க ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அப்ப அவங்க அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு சரி இவங்க அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக வேகமா இங்க இருந்து ஓடி போறாங்க. ஓடி போயிட்டு அவங்க அம்மா இது மாதிரி கத்தியால குத்துனதுனால அது ஒரு மாதிரி இதா இருக்காங்க. வந்தோடனே அவங்க அம்மா இவங்க பேரை சொல்லி கத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காங்க, என் பொண்ணு என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இங்க அந்த வளர்ப்பு தாய இதுல போட்டு அடைச்சிடுறாங்க. ஒரு அந்த ஒதுக்கி வச்ச ரூம் இருக்குல்ல, அதை போட்டு அடைச்சிடுறாங்க. பிரின்சஸ் தான் வந்து அடைக்கிறாங்க. பிரின்சஸ் வந்து அடைச்சோன்னா அந்த வளர்ப்பு தாய் சொல்லுது, ப்ளீஸ் என்னை வெளில விட்டுருன்ட்டு. இவங்க சொல்றாங்க, நான் உன்னை கொல்லாம விட்டதே பெருசு, என்னை வளர்த்தன்ட்டு தான் கொல்லாம விட்டேன், எங்க அம்மாவே என்னை நீ 20 வருஷமா பிரிச்சு வச்சுட்ட, இன்னமே நீ இங்கதான் கிடக்கணும்,
உன்னை நான் கொல்லல அப்படின்னு நினைச்சு நீ சந்தோஷப்பட்டுக்கோ அப்படின்றாங்க. ஐயோ ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன இப்படி பண்ணிராத, எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, நான் நல்லா உன்னை வளர்த்து காட்டுறேன் அப்படின்ட்டு இவங்க வந்து இங்க அழுதுகிட்டே இருக்காங்க. ப்ளீஸ் என்னை வெளியில விடு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. பட் இவங்க இங்க பிரின்சஸ் அங்க இருந்து போயிடுறாங்க. இவங்க இங்கே அழுதுகிட்டே இருக்காங்க. பிரின்சஸ் வந்து இந்த மாதிரி குயினை பார்க்க போறாங்க. குயினுக்கு எல்லா விஷயமுமே தெரிஞ்சு போச்சு, அவங்க போய் சொல்லியிருப்பாங்க அப்படின்ட்டு. ரெண்டு பேருமே வந்து அவங்க சந்தோஷமா அவங்களோட நாட்கள் வந்து கழிச்சுட்டு இருக்காங்க. அப்ப நீ இவ்வளவு பெரிய பொண்ணாயிட்ட, நீ என்ன இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்க, கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி குயின் சொல்றாங்க. உடனே பார்த்தோம்னா பிரின்ஸ், அம்மா நான் இப்போ உங்களோட சேர்ந்திருக்கேன், அதுக்குள்ள என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க, போங்க நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் உங்க கூட தான் இருப்பேன் கொஞ்ச நாள் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு பேருமே ரொம்ப அவங்க சின்ன வயசு இது எல்லாத்தையும் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தோம்னா ஜுனாரும் ஃபெங்மோச்சனும் இவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. குயினும் பிரின்ஸும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு அப்புறம் அவங்க ஃபேமிலியை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இனிமே எங்க அப்பா இருக்க இடமும் தெரிய வந்துரும், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க அந்த வளர்ப்பு தாய் பைத்தியம் மாதிரி ஆயிடுச்சு. இது மாதிரி ஒரு சும்மா அந்த கட்டையை எடுத்துட்டு என் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு வந்து குழந்தை அப்படின்னு கொஞ்சிட்டு இருக்கு. அதுக்கு வந்து தலை சீவி விடுது. அப்புறம் பார்த்தோம்னா சாப்பாடு ஊட்டி விடுது. அது மாதிரி தூங்க வைக்குது. இதெல்லாம் பண்ணியா பைத்தியம் மாதிரி ஆயிடுச்சு. என் குழந்தைய நான் தரமாட்டேன் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீன் அப்படியே கட் ஆகுது. இங்க ஜுனாரை காட்டுறாங்க. அங்க பிரின்சஸ் இடத்துல இருக்க எல்லாருமே உங்களை மென்டாரா ஏத்துக்கிறாங்க. இன்க்ளூடிங் பிரின்சஸோட சேர்த்து பிரின்சஸ்மே வந்து மென்டாரா ஏத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இது மாதிரி வணங்கிட்டு இருக்கேல ஜுனார் வந்து பிரின்சஸை வந்து நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாங்க. நம்ம என்ன டீல் பண்ணோமோ அது உங்களுக்கு மறந்து போச்சா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நம்ம என்ன டீல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கேட்கறாங்க. கேட்கல, மறந்துட்டீங்களா, இது மாதிரி எங்க அப்பாவோட இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும், நீங்க சொல்றேன்னீங்கல்ல அப்படின்றாங்க. உடனே பிரின்சஸ் சொல்றாங்க, நான் ஒரு விஷயம் சொல்வேன், அதை கேட்டு நீங்க ஆச்சரியப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதோட நம்மளுக்கு எபிசோட் 11 இந்த இடத்துல வந்து முடியுது. ஸோ எபிசோட் 12 வந்து நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். எபிசோட் 12 வேணும்னா வந்து வேகமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.